ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகுது, எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்காக. அதே மாதிரி என் நோட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, அதாவது என் நோட்ஸ் வந்து பயங்கர சூப்பராக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சின்ன சின்ன டிப்ஸ் தான், பட் நீங்கள் அதை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை வந்து பழகிறப்ப, எல்லா இடத்துலையும் அதை பண்ணுறப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக கொடுக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதாதீங்க. அதுதான் நோட்ஸ் அப்படின்னாலே பேர்லேயே நோட்ஸ்னால் என்ன, நம்ம இருக்கிறத அதை சுருக்கி நமக்கு புரிகிற மாதிரி அதை ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அப்படி கிறிஸ்பாக எழுதுறதுக்கு பேர் தான் நோட்ஸ். அதனால் புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பழகாதீங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளானது தான். என்ன செய்யணும், ஒரு தடவை 2 தடவை 3 தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே எழுத மாட்டீங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறாங்க, அந்த இதில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுறாங்க, அப்படியே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சிலர் ரொம்ப மோசம், ரீட் பண்ணிவிட்டு அப்படியே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது தப்பு. ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணணும், அதில் என்னென்னலாம் இருக்குன்னு, அதுக்கப்புறம் கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணணும். அதில் என்ன இருக்குது, என்ன கண்டென்ட்டு, இதுக்கு வேறு எதோட கனெக்ஷன் இருக்குது, போன யூனிட்டில் இதே மாதிரி என்ன படித்தோம், இதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறோம், இதே கண்டென்ட் வேறு எங்கேயாவது படிச்சிருக்கோமா, இல்லை இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எங்கேயாவது படிச்சிருக்கோமா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். இதனுடைய காரணம் என்ன, இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஓரளவுக்காவது அனலைஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ரொம்ப மெனக்கடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் படித்ததை திருப்பி ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடை கிடச்சிரும். அதற்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு படிக்கணும், அதுக்கு அடுத்தும் படிக்கணும். ஒரு 3 தடவை படித்ததுக்கப்புறம், அதாவது ஒரு தடவை படிச்சிட்டோம் அப்படின்னா 2 தடவை ரிவைஸ் பண்ணுறோம் கரெக்டாக, அதற்கு அப்புறம் நம்ம நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இது வந்து நீங்கள் 2 தடவை படிக்கிறோம், ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை படிக்கணும் அப்படிங்கிறத அன்னைக்கோ மறுநாளோ ஒரு 2 நாளைக்குள்ளே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ண மாட்டீங்க. அடுத்த விஷயம், பெர்மனன்ட் மெமரி. என்னோட பெர்மனன்ட் மெமரியில் அது இருக்குப்பா, எனக்கு அது சின்ன வயசுலேருந்து நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், இல்லை நான் ஏற்கனவே அதை 10 இடத்துல படிச்சுட்டேன், எனக்கு அது நல்லா தெரியும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக ஹின்ஸ் மாதிரி எடுத்து பழகுங்க. ஒரு ஷார்ட்டான ஹின்ஸ் எடுத்தால் போதுமானது. இவ்வளோ ஒரு 4 வரி இருக்கும், அந்த 4 வரியில் ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட் எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், அப்போ நான் அதை அப்படியே எழுதணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த 4 வரிக்கு ஒரு 3 வார்த்தையே போதும். ஒரு 3 வார்த்தை ஹைஃபன் போட்டு எழுதி பழகுங்க, ரொம்ப சிம்பிள். அப்படி எழுதி பழகிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 4 வரி ஒரே ஒரு 3 வார்த்தையில் முடிஞ்சிருது அப்படிங்கிறப்போ உங்கள் நோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஆயிரும். எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த கூட நான் திருப்பி அப்படியே எழுதுவேன் அப்படிங்கிறது தவறான செயல். ஓகேவா? அடுத்த விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னது நல்லா தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப சின்னதாக கிறிஸ்பாக எழுதி பழகுங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி பழகுங்க. ரொம்ப சிம்பிள். பெட்டிவீனுக்கு இப்படி எழுதலாமா, பி ஒரு பார் போட்டு டபிள்யூ, பிகாஸ் அப்படின்னா பி போட்டு ஒரு பாரை போட்டு சி போடுங்க, பிகாஸ் அப்படிங்கிறது இப்படி எழுதுங்க. இது ஒரு விஷயம், இதுக்கான ரிசல்ட் தான் இது அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு 6 மார்க் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கான ரிசல்ட் அப்படின்னா இதுக்கு ஒரு 6 மார்க் யூஸ் பண்ணுங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடி இங்கு வரணும் அப்படின்னா இப்படி ஒரு 6 மார்க் யூஸ் பண்ணி பழகுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ஏதோ ஒரு 2 ஆப்போசிட்டாக இருக்குது, ஒரு 2 கான்ட்ராஸ்டான விஷயம்ப்பா, அதுக்கு வெசஸ் இப்படி போட்டு எழுதி பழகுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறப்ப உங்கள் நோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஆகும். அதே மாதிரி ஃப்ளோ சார்ட், இப்படி ஒரு பாக்ஸ் கூட தேவையில்லை. இப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதி பழகுங்க. இப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு திருப்பி இப்படி கீழே கொண்டு வந்துருங்க. இப்படியே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இவ்வளோதான் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ விஷயம் கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதி பழகுங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடுவில் அது என்ன கண்டென்ட் அப்படிங்கிற அந்த மெயினான பாயிண்ட்டை, ஒரு ஹெட்டிங்கு, அதுக்குள்ளே மெயினான பாயிண்ட் எழுதுங்க. சுற்றி ஒரு 4-5 6 மார்க்கை போட்டு அதை சுற்றி எழுதி பழகுங்க. சுற்றி அதனுடைய மற்ற பாயிண்ட்டு, அதோட ஒரு காசஸாக இருக்கலாம், அதுக்கான எஃபெக்ட்ஸாக இருக்கலாம், அதோட கான்சிக்வன்ஸாக இருக்கலாம், அது ரிலேட்டடாக ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமோட பேராக இருக்கலாம், அதில் இம்பார்ட்டன்ட் டேட்டு, இம்பார்ட்டன்ட் பிளேஸு, இம்பார்ட்டன்ட் லீடரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்படி ஒரு 6 மார்க் சுற்றி எழுதி பழகுங்க. இந்த மாதிரி எழுதுகிறப்பையும் நம்மளால் சீக்கிரமாக நோட்ஸ் எடுக்க முடியும். அந்த நோட்ஸ் எஃபெக்டிவாகவும் இருக்கும், ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட வேலை அதை அழகுபடுத்துறது கிடையாது, அதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். ஓகேவா? அழகுபடுத்துறது வேறு, என்ஹான்ஸ் பண்ணுறது வேறு. அழகுபடுத்துறதுனா அட்ராக்டிவாக மாற்றுறது, அது நமக்கு கிடையாது. என்ஹான்ஸ் பண்ணணும். நம்ம நோட்ஸை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, பின்னாடி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸை உள்ளே சேர்க்குறப்ப அது என்ஹான்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயம் என்ஹான்ஸ் தான் பண்ணணும், அழகுபடுத்தணும்னு அவசியம் இல்லை.
அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் என்ன படித்தாலும் அதை நோட்ஸ்க்குள்ளே சேருங்க. ஷார்ட்கட்ஸ் நிறைய பேர் நோட்ஸில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. நான் அப்புறமேல் நான் ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டு அதை வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் பக்கத்தில் எழுதி வச்சுக்குவேன் அப்படிங்கிறது வர்றீங்க. அது ஓகே, நம்ம வந்து ஒரு நோட்ஸ் இருக்குது, அதை என்ஹான்ஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம். நான் படிக்கிறப்பயே எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியுது, அதை நான் நோட்ஸில் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னா நோட்ஸ்லேயே அந்த ஷார்ட்கட்டை சின்னதாக எழுதி வைங்க ஒரு ஓரமாக. அப்போ தான் நம்ம படிக்கிறப்போ ஒவ்வொரு தடவை ரிவைஸ் பண்ணுறப்பையும் அந்த ஷார்ட்கட்டையும் சேர்த்து நம்ம லைட்டாக பார்த்துட்டு போவோம். அது அந்த ஷார்ட்கட்டும் ரொம்ப மெமரி ஆகும். அடுத்த விஷயம், படிக்கிறப்ப ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு ரஃப் பேப்பர் எடுத்து சும்மா கிறுக்கி பாருங்கள். ஸோ அதுவும் ஒரு நோட்ஸ் தான். அப்படி ஒரு நோட்ஸ் எடுக்கிறப்ப அது வந்து பின்னாடி நமக்கு யூஸ் ஆகாது. பட் நீங்கள் ஒரு லைட்டாக ஏதோ ஒன்று ஸ்க்ரபிள் பண்ணுறீங்களா, ஏதோ ஒன்று கிறுக்குறீங்களா, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஹைஃபனை போட்டு எழுதுவீங்க. அந்த நீங்கள் எழுதுனதை நீங்கள் படித்து முடிச்சோடனே அதில் என்ன எழுதியிருக்கோங்கிறத லைட்டாக பாருங்களேன். அதுவே உங்களுக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ என்ன நம்ம ஆக்சுவலாகவே நம்மளை பொறுத்த முடியும் ஏதோ ஒன்று எழுதுறோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறப்ப ஏதோ ஒன்று எழுதுறோம் அப்படின்னா அந்த எழுதின விஷயங்கள் 1-2 விஷயங்கள் மனசில் தங்கும். நான் நோட்ஸை பார்த்து தான் படிக்கிறேன், இருந்தாலும் நான் இந்த மாதிரி பண்ணலாமான்னா நல்லா தாராளமாக பண்ணலாம். ஸோ சின்னதை ஒரு பேப்பர் எடுத்து லைட்டாக அங்கங்கே ஒரு வார்த்தை இப்படி லைட்டாக ஸ்க்ரபிள் பண்ணி பாருங்கள். சும்மா கிறுக்கலா இப்போ கூட பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அந்த பேப்பரை லைட்டாக பாருங்கள். அந்த பேப்பரை அதோட கீழே போட்டாலும் ஓகே தான். பட் அந்த பேப்பரை நீங்கள் பார்க்குறப்பையும் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தோணும். ஸோ இதெல்லாம் நம்ம படித்தோம், இதெல்லாம் இதுக்குரிய எழுதணும் அப்படின்னா இந்த நோட்ஸை பார்க்குறப்ப நான் அதை வச்சு நான் படிக்கிறப்ப திருப்பி ரிவைஸ் பண்ணுறப்ப இப்போ ஒரு கிறுக்கி வச்சுருக்கேன்ல, இந்த நோட்ஸுமே எனக்கு ஒரு சில நேரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த நோட்ஸ்லேருந்து நான் ஒரு சில விஷயம் இந்த நோட்ஸில் சேர்ப்பேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கிறுக்கிறப்ப அந்த மாதிரி வரலாம். ஸோ அதனால் எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, இதை நான் கண்டினியூ பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா ஆகாது. ஸோ இதையும் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்கு ஒரு 2 A4 ஷீட் எடுங்க, அவ்வளோதான் போதும். அதுக்குள்ளே நோட்ஸை முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அந்த நோக்கத்தோடு எழுதுங்க. அந்த நோட்ஸ்லேயே அந்த 2 பேப்பர்லேயே நீங்கள் உங்களுடைய எல்லா கண்டென்ட்டையுமே அதுக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் அது வந்து கொசம்சான்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் அதை ஒரு 2 தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இது இவ்வளோ பெரிய டாப்பிக்கு, புக்லேயே இதுக்கு 4 பக்கம் இருக்குது. ஆனால் எனக்கு 2 A4 ஷீட்டில் நான் நோட்ஸ் வச்சுருக்கேன். இல்லை ஒரே ஒரு பேப்பர் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அவ்வளோதான். இந்த ஒத்த பேப்பரில் எனக்கு இந்த 2, 4, 5 பக்கத்துக்கான நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் ஒன்று வரும் பாருங்கள். அது வேறு மாதிரி இருக்கும். ஒரே ஒரு தடவை கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த A4 ஷீட்டை ஒரு 4 தடவை ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் அந்த 4, 5 பக்கத்தில் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பாருங்கள். அது பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ண தான் உங்கள் நோட்ஸ் வந்து ஒரு எஃபெக்டிவான நோட்ஸாக மாறும். ஸோ ரிவிஷன் மேக்ஸ் யுவர் நோட்ஸ் அஸ் எஃபெக்டிவ் நோட்ஸ். எஃபெக்டிவ் நோட்ஸ் அப்படின்னு யாராலையும்லாம் எழுதலாம் முடியாது. நீங்கள் உங்கள் நோட்ஸை 10 தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் உங்களுக்கான எஃபெக்டிவ் நோட்ஸாக மாறும். ஓகேவா? அடுத்த விஷயம், முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸை உங்களோட நோட்ஸில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸை நான் தனியாக தான் படிப்பேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸை உள்ள நோட்ஸில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 அல்லது 2 ரிசோர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஸ்கூல் புக்கு இது பண்ணுறேன், ஏதோ ஒரு அவுட் சோர்ஸு PYQ இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேனே தவிர ஒரே டாப்பிக்கு 4 புக்கு வச்சு படிக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் அதை நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் சொல்கிறேன், ரிசோர்ஸ் 1 அல்லது 2 ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ், ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட் சோர்ஸ் எடுக்கிறீங்க, அதில் PYQ எப்படி வருதுன்னு பார்க்குறீங்க, அதை மட்டும் வச்சு உங்கள் நோட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.